மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி என்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. மகா சிவராத்திரியில் 4 காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும். சிவபஞ்சாயதனம் கைக்கொண்டவர்கள் இரவில் பூஜையை தரித்து நற்பலன் பெற வேண்டும். சிவராத்திரியின் போது இரவு 4 சாமங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 4 சாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த சாம பூஜைகளின் போது எவற்றால் வழிபட வேண்டும் என்பதை புனித நூல்கள் எடுத்துக் கூறுகின்றன. முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கு தொடங்க வேண்டும். இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், கோமயம், கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கு தொடங்க வேண்டும். இந்த 2வது காலை பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் 2வது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தானிய சம்பத்துக்கள் சேரும். 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்க வேண்டும். இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அன்னம் நிவேதனமாக படைத்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது. இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும், இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்க வேண்டும். இந்த 4வது கால பூஜை 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வண வேத பாராயணத்துடன் அன்னம் நிவேதனமாக படைத்தும் தூபதீப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது. மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடைவோமாக. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம்.